நீங்க டச் பண்ணாம வாங்க, அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. போலாமா? போலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தேன், டச்சிங் ஆயிடுச்சு, ஏன் மேலே உந்துன்னு கேட்பீங்க. எது ஒம்பு? ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, வாங்க. அர்ச்சனை கூட கொடுங்க. ஏவங்குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபத்திதோ பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ. நாகராஜ், கன்னிராசி, உத்திராட்டாதி நட்சத்திரம். நாகராஜ் நாமதேசிய கன்னியா ராஷ்டிரஜாதஸ்ய உத்திர நட்சத்திரம். நீங்க? குட் மார்னிங் சாமி. வேதவள்ளி, துளாராசி, சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரானுபவதி. ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியா? சொல்லுங்கோ. அப்பயும் ரெண்டு பேரும் தள்ளி நிக்கிறேன், கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்கோ. வாங்க, வந்து பக்கத்துல நில்லுங்கோ. ஆஹா, அருமையான ஜோடி பொருத்தம். இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டு தள்ளி தள்ளி நிக்கிறீங்களே, கண் பட்டுடும் தள்ளி நிக்கிறீங்களோ? பட்டுடுத்து, சாரி. கரெக்டு தான். இப்படிப்பட்ட ஜோடியை பார்த்தா கண் படதான் செய்யும். தொட்டுங்கோ. சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரவிஜயாயுளாரோக்கியேஸ்வர்யானாபிவர்த்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சர்வத பலபுருஷார்த்த சித்தியர்த்தம். உண்மையிலேயே ஐயர் மாமா சொல்ல மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சம ஜோடி. பேஷ் பேஷ், ரொம்ப டட்டா இருக்கு. ஆமான்னு சொன்னா வாயில் இருக்க முத்து செதறிடுமா? சொல்லுங்க வேதாஜி. சாமி கும்பிடுங்க. सर्वशाब्दे सर्वशतर्थे सर्वमेवदेनाप्नोति सर्वं जयति प्रसादं दीर्घसुमंगल्या प्राप्तिरस्तु दीर्घायुष्मान भव. சாமி, எனக்கு பிரசாத் தனித்தனியா கொடுத்து உங்க ரெண்டு பேரும் பிரிக்க மனசு வரல, அதான் அவருக்கு மட்டும் கொடுத்தேன். குட் பாய். இன்னும் நீங்க மட்டும் வச்சிருக்கேன், உங்க ஒய்ஃப்க்கு வச்சு விடுங்க. பொண்டாட்டிக்கு பொட்டு வைக்க இவ்வளவு யோசிக்கிறேன். பொண்டாட்டிங்க பொட்டு வைக்கிறதே புருஷனை நினைச்சுதான். வச்சு விடுங்கோ, வச்சு விடுங்கோ. ஏன் யோசிக்கிறேன்? அம்சமான ஜோடி. இதே மாதிரி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்.
சதமானம் பவதி சிதாயு பிரதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மேடம், வாங்க சார். உங்களை பார்க்க தான் வந்தேன். சரி, சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம்னு நினைச்சேன். கோயில் நிர்வாகத்தில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டேன். அன்னைக்கு 9:30லேருந்து 10:30 வரைக்கும் நல்ல நேரம். நீங்க ஒரு 7:30லேருந்து 8 மணிக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். கோயில் போர்டில் முத நாளே எழுதி போட்டுருவாங்க. மணவர ஏற்பாடு பண்ணணும்னா நீங்க முத நாளே சொன்னீங்கன்னா கோயிலுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற ஆளுகளும் இங்க இருக்காங்க. இல்ல நீங்க சிம்பிளா கல்யாணம் பண்ணணும்னாலும் அது உங்க இஷ்டம் தான். மாப்பிள்ளற பொண்ணற ரெண்டும் கோயிலுக்குள்ளே இருக்கு. வேணும்னா நீங்க முன்னாடியே புக் பண்ணணும். லேட் ஆச்சுன்னா கிடைக்காது. அன்னைக்கு வளர்பிற முகூர்த்த தேதின்றதுனால சொல்றேன். கண்டிப்பா வேணும், புக் பண்ணிடுங்க. அப்ப ஆபீஸ் ரூமுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து இப்பயே புக் பண்ணிருங்க. சரி. சரி வாங்க. வேதாஜி, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க? யாருக்கு கல்யாணம்? என்ன புதுசா கேக்குறீங்க? உங்களுக்கும் மல்லிகாக்கும் தான். இந்த விளையாடுறீங்களா நீங்க? உங்களை நம்பி உங்க கூட கோயில் வந்த பாரு. நீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுகிறீங்க? நான் சம்மதிக்காம எப்படி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவீங்க? ஏன் சம்மதிக்க மாட்டீங்க? அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தானே அப்பா. அப்புறம் என்ன? ஏன் நாங்க நீங்க கூப்பிடும் போது நான் வந்திருக்க கூடாதுங்க. நத்துங்க, நீங்க நத்துங்க. நான் எங்க போய் என்ன பண்ணுன்னு தெரியும். இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன். ஏ மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. நாகராஜ், என்ன நாகராஜ்? நோ, முன்னாடி நினைச்சு நீ உன் மனசுல காட், என்ன புதுசா கேக்குறீங்க? நான் உங்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அடி செருப்பாடு. என்ன ஆச்சு? இந்த வீட்ல இருக்கிற எந்த பொருளும் பிடிக்கலையா? உடைங்க, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா உடைங்க. நாம புதுசா உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கலாம். ஏய், எனக்கு ஒன்ன பிடிக்கலடி. பார்த்தாலே பத்திக்கின்னு வருது. நீ எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது. செத்து போடி. இல்ல ஆணைய கையில கொண்டுரும் சொல்றேன். உங்க கூட வாழணும், இல்லனா உங்க கையால சாகணும். எனக்கு ரெண்டும் ஓகே தான். கொன்னுடுங்க. என்ன பிடிக்கலன்னு நீங்க சொன்னப்பவே நான் செத்துட்டேன் நாகராஜ். எப்படி உங்களால அப்படி சொல்ல முடிஞ்சது? என்ன பிடிக்காம தான் அப்படி உருகி உருகி லவ் பண்ணீங்களா? எனக்காக எதையுமே செய்ய தயாரா இருந்தீங்களே. ஏய், அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிடி. இல்ல நாகராஜ், கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க என்ன லவ் பண்ணீங்க. ஆமா வந்தேன். ஆனா எல்லாம் வேற. இப்ப என் மனசுல வேதாஜி மட்டும் தான் இருக்கிறாங்க. அது தெரிஞ்சு ஏன் இந்த டார்ச்சர் பண்ணுகிற? வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணானா தூக்கி போடுறதுக்கும் இப்ப உடைச்சு போட்டீங்களே. நான் ஒண்ணு இந்த மாதிரி பொருள் இல்ல. எனக்கும் மனசுல ஒண்ணு இருக்குல்ல. ஓவர பேசிட்டு கதை. நீயும் போனல அடுத்து போயிட்டு இப்ப என்ன? ஆமா,
ஆமா, ஆனா அப்ப நான் தெரியாம செஞ்சேன். அதுவும் உங்க நல்லதுக்காக தான் செஞ்சேன். இப்ப ஏன் திரும்ப சாவடிக்கிற? என்னத்துக்கு வந்த? நாகராஜ், உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாகராஜ் தெரிஞ்சது, நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. என் கூட நீ இருந்தாலும் சத்தியமா என் கூட நீ வாழ முடியாது. ஏன்? ஏன்னா என் மனசுல வேதாச்சு மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களை தவிர வேற எந்த பொம்பளை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அவளே இப்ப உங்களை வேணாம் தான் சொல்றான். உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு அவ தயாரா இருக்கான். ஏய் சும்மா இந்த கேடி வெள்ளம் பண்ணுகாத. எல்லாம் உன் தான் எனக்கு தெரியும். என்னமோ சொல்லி அவங்க கிட்ட மூட்டி விட்டு அவங்க மனசை மாத்தி நிக்கிற நீ. நான் வேணா பண்ணேன் அவங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கிறேன்னு நான் தெரியும். உன்னால மாத்த முடியாது. ஏன் மனசு பூராவும் நீங்க தான் இருக்கீங்க, அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அது மட்டும் இல்ல, வேதா இனிமே உங்களை தேடி வர மாட்டான். அவ உங்களை விட்டு கண்டிப்பா போயிடுவான். ஏய், சாவச்சு போட்டு சொல்லிட்டேன். என் வேதாஜினை விட்டு போக விட மாட்டேன்டினா. அப்படி அவங்க கோஷனை விட்டு போனாலும் சரி, அவங்க கூட சத்தியமா நான் வாழவே மாட்டேன். ஏன்னா என்ன ஏன் உடனே புரியலடி. மூஞ்சி மொகர கட்டியும். கல்யாணத்துக்கு அப்புறம் சரி பண்ணிடல நாகராஜ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் நான் நடந்துக்கிறேன். அச்சி வந்த வாயில வந்துட போகுது. நேடி சரி பண்ணுவ நீ பொம்பளை மாதிரி பேச கத்துக்க. ஃபர்ஸ்ட் உன் நம்பிக்கை வச்சிருந்தேன். உன்ன என்னெல்லாம் பண்ண நீ கேவலம் வந்து கழிஞ்சு எல்லாம் பண்ணி கெத்துக்கு இப்போ பேச வந்த பேச்சு உன்னை பார்த்தல அப்படியே கோட்டின்னு வருது. அருவருப்பா இருந்தடி. வர எரிச்சல் அவளை அடிச்சு மழை மூஞ்சினா கூழாக்கி நாசம் பண்ணிடுவேன். கொண்டு போட்டுன்னு தோணுது இவனை பார்த்தாலே. அப்புறம் என்ன எப்படி உங்களோட வாழுவேன்? வாழ முடியாத, கண்டிப்பா வாழ முடியாது. எப்போ நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு என் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்களே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு நீங்க தேவையில்லை நாகராஜ். வெளியில போங்க, வெளியில போங்க. என்ன மல்லிகா இப்படி சொல்ற? நிஜமாவே சொல்றியா? சொல்லு மல்லிகா. நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். கல்யாணத்துக்காக கோவில்ல பணம் கட்டி ரசீதி வாங்கிட்டேன். 24ஆம் தேதி 9லேருந்து 10க்குள்ள நல்ல நேரம். 9 மணிக்கெல்லாம் கோவில்ல இருக்கணும்னு சொன்னாங்க. என்ன மல்லிகா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? மல்லிகா என்னாச்சு? எதுக்கு அழற மல்லிகா? என்னாச்சுன்னு சொல்லு. நாகராஜ் இங்க வந்திருந்தாரு. தூக்கி போட்டு உடைச்சிட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, யார் நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு. மல்லிகா அழாத. அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். உன் கழுத்துல அவரை தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ இப்படி சொல்ற வேதா, ஆனா நாகராஜ் பேசிட்டு போறது பார்த்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது போல் இருக்கு. மல்லிகா நீ என்ன நம்பு. இல்ல வேதா, அவருக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? ஆரம்பத்திலே இந்த கருவை கலைச்சிருப்பேன். கலைக்க கூடாதுன்னு நீதான் சத்தியம் வாங்கிக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு எங்கேயாவது போய் இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு எப்படியாவது வாழ்ந்திருப்பேன். என்ன எங்கேயும் போகாத, இங்கேயே இரு, நாகராஜுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ தானே சொன்ன. அப்போ
அப்பவும் நான் இதெல்லாம் நடக்காதுன்னு தான் சொன்னேன். நீதான் என்ன கன்வின்ஸ் பண்ணி என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்ட. நீ சொன்னதை நம்பி நாகராஜுக்கு பொண்டாட்டி ஆக போறேன்னு கனவுலயே தினம் தினம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா சத்தியமா சொல்ற வேதா, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ மல்லிகா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற என்ன செய்ய சொல்ற? நீயே சொல்லு. எனக்கும் நாகராஜுக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு நினைச்சு இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா நாகராஜ் வந்து என் மனசையும் சேர்த்து உடைச்சிட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேற வேதா. ஆனா இனிமே என்னால நாகராஜ் இல்லாம வாழ முடியாது. அதுக்கு காரணம் நீதான். நான் வந்து நாகராஜ கட்டி வைன்னு உன் முன்னாடி வந்து நிக்கல. நீதான் அவரை கட்டி வைக்கிறேன்னு சொன்ன. அப்பாவும் நான் வேண்டாம் தானே சொன்னேன். ஆனா இப்போ என்னால அவரை மறக்க முடியல வேதா. வேதா ப்ளீஸ், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது வேதா. எனக்கும் நாகராஜுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லனா உன் கண்ணு முன்னாடி நான் உயிரை விட்டுருவேன். நத்துங்க, நீங்க நத்துங்க. நான் எங்க போய் என்ன பண்ணுன்னு தெரியும். இந்த கல்யாணம் எப்படி நடந்து நான் பாக்குறேன். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது வேதா. எனக்கும் நாகராஜுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லனா உன் கண்ணு முன்னாடி நான் உயிரை விட்டுருவேன்.